சம்மர் வேறு ஸ்டார்ட் ஆயிடுச்சா, மார்னிங்கே இளநீ குடிக்கணும் போல் இருந்துச்சுங்க. அதனால என்னுடைய ஹஸ்பண்ட் கிட்ட என்னங்க கடையில் போய் இளநீ வாங்கிட்டு வாங்க அப்படின்னு சொன்னேன். அவர் சொன்னார், நம்ம கோகனட் ஃபார்மில் இளநீ இருக்கும்போது நம்ம எதுக்கு கடையில் போய் வாங்கணும் அப்படின்னு சொல்லிட்டு ஸ்ட்ரெயிட்டாக வண்டியை கோகனட் ஃபார்முக்கு விட்டுட்டாருங்க. என் ஹஸ்பண்டு ஆசைப்பாசமாக உனக்கு நான் தான் இளநீ கட் பண்ணி தருவேன் அப்படின்னு சொல்லி ரொம்ப நாடியாக கட் பண்ணி பார்த்தாரு. வருவனான்னு அது வராமல் அங்கேயே உட்காந்துட்டு இருந்துச்சு. கொஞ்ச நாளைக்கெல்லாம் எங்கள் மாமனார் வந்துட்டு குடுறா நான் பறிக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு வாங்கினாரு. நானும் ஆசையாக ஆஹா இவராது பறித்து கொடுத்துருவாரு அப்படின்னு சொல்லிட்டு ஏக்கமாக பார்த்துட்டு இருந்தேன். அவரு இளநிக்கு குறி வைக்க சொன்னா சைடில் இருக்க மட்டைக்கெல்லாம் குறி வச்சு இழுத்துட்டு இருந்தாருங்க. நான் ஒரு கற்பனை பண்ணிட்டு வந்தாங்க, ஆஹா சும்மா கிடைக்கும் பொழுது ஒன்றுக்கு 4 இளநியே குடிச்சிட்டு போயிடலான்னு. அவ்வளோதான் சோழியை முடிச்சு விட்டாங்க போங்க. மறுபடியும் என் ஹஸ்பண்ட் வந்துட்டு என் பொண்டாட்டிக்கு நான் தான் இளநீ கட் பண்ணி தருவேன் அப்படின்னு சொல்லிட்டு என்ன நினச்சி மனுஷன் கட் பண்ணாரோ தெரியல, ஸ்வாங்னு ஒரு இளநீ வந்து கீழே விழுந்துடுச்சுங்க. ஆஹா என் வயிற்றுல இளநியை வாத்தியாப்பா அப்படின்னு நினச்சிட்டு இருந்தாங்க. என் ஹஸ்பண்ட் அந்த இளநியை சூப்பராக கட் பண்ணாருங்க. கட் பண்ணி இந்தாடி அச்சுமா குடி அப்படின்னு சொல்லிட்டு என்கிட்ட கொடுத்தாருங்க. சத்த நாயில உன்னை நான் மிஸ் பண்ண பார்த்தனே அப்படின்னு நினச்சிட்டு கடன் நான் மாட்டு குடிச்சிட்டு இருந்தாங்க. நைஸா இன்னொரு இளநீ வாங்கி கேட்டு குடிச்சிடலான்ட்டு என்னங்க இன்னொரு இளநீ வேணுங்கன்னு சொல்லிட்டு திரும்பி பார்க்குறேன். என் மாமனார் 4 இளநீ பறிச்சுட்டு வந்துட்டாரு. ஃபர்ஸ்ட் இளநீ குடிச்சு முடிக்கிற பிட்வீன் கேப்ல ஒரு 4 இளநீ பறிச்சுட்டு வந்துட்டாருங்க. ஆஹா இன்னைக்கு ஒரு புடிடா அப்படின்னு நினச்சிட்டு நான் மாட்டு கிடுகிடுன்னு குடிச்சிட்டு இருந்தாங்க. என் வீட்டுக்காரு வெட்டி கொடுத்து உள்ள இருக்க வழுக்கையெல்லாம் கட் பண்ணி கொடுத்துட்டு இருந்தாருங்க. அவ்வளோதான் இளநீ எல்லாம் குடிச்சு முடிச்சுட்டு வண்டியை வீட்டுக்கு விட்டாச்சுங்க. இன்னைக்கு வீடியோ அவ்வளோதாங்க. நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம். டாடா பாய் பாய்.